இது உண்மையிலே நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான். சமயம் பார்த்து எப்படி நிஜ அரசியல் நடக்குது, அந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ளேயும் சமயம் பார்த்து காலவாரி விடுறது நடக்கும். அப்போ அமெரிக்காவை சேர்ந்த ஜில் ப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு பிரைமட்டாலஜிஸ்ட், ஒரு சிம்பன்சி கம்யூனிட்டி, அதை இவங்க ஆய்வு செஞ்சாங்க. தொடர்ந்து அங்கே என்னெல்லாம் நடக்குது, அவங்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஃபவுடுகோ அப்படின்றது தான் அந்த ஆல்ஃபா மேல் தான் அதனுடைய ஹெட்டு. இந்த ஃபவுடுகோவுக்கு விசுவாசமாகவும் ஒரு நண்பனாகவும் இருந்தது மெமடு அப்படின்னு சொல்ற இன்னொரு ஆண். அந்த மெமடோவை தான் ஃபவுடுகோ நம்பும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும். மற்றவங்களை அதிகாரத்தை பண்ணி ஆட்சி நடத்தும். மற்றவங்க போய் ஜோடி சேர்ந்துருவாங்க அவனுக்கு தெரியாமல். ஃபவுடுகோவுக்கு பெண்கள் மேலே ரொம்ப ஆசை ஜாஸ்தி. ஆனால் இதில் அப்படி நடந்தால் கண்டுபிடிச்சா பயங்கரமாக வெறித்தனமாக அடிக்கும். ஆமா, ரவுடி மாதிரி. அதே மாதிரி சாப்பாடு கிடைக்கும்ல, கிடைச்சா நீ இன்னைக்கு சாப்பிடாம பட்னி கடை, இன்னைக்கு நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். அந்த மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப எல்லாரும் சேர்ந்து இவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் நண்பனா இருக்கான், அவனும் பலசாலி தான். ஸோ நம்ம அடிக்க போனா 2 பேரும் சேர்ந்து நம்மளை துவச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இப்ப நம்ம போய் ஃபவுடுகோவை அடிச்சோம்னா மெமடுனால காப்பாற்ற வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இளம் ஆண்களுக்கு தெரியுது. அப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபவுடுகோவை சுற்றி வளைச்சிட்டானுங்க. வளைச்ச ஒரு 5-6 பேர் மொத்துன்னு மொத்துறாங்க. இவனை காப்பாத்துறதுக்கும் ஆள் இல்லை. முழுசா கொன்ன பிறகும் இவங்களுடைய வெறி அடங்கலை. இறந்த பணத்தை 4 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இறந்து போயிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு கூட. அப்போ மெமடு, டேவிட் இவங்கெல்லாம் தடுக்கிறாங்க, செத்துட்டான்ல விட்டுருங்கன்னு. ஆனால் அந்த 5 ஆண்களுக்கு 5 வருஷம் கழிச்சு கூட இவன் மேல அந்த வெறி அடங்கலை. சமயம் பார்த்து எப்படி நிஜ அரசியல் நடக்குது, அந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ளேயும் சமயம் பார்த்து காலவாரி விடுறது நடக்கும்.